ஆனால் சிலர் இல்லாமல் போயிட்டாங்க, சிலர் இல்லை, சிலர் மரித்து போயிருக்கலாம், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உயிரோடு, நீங்கள் ஜீவனோடு, பலத்தோடு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அவர் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், சொல்ல முடியாத போராட்டங்கள், ஆனால் கர்த்தர் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்து மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 40 ஆண்டுகள் நாங்கள் வனாந்திரத்தில் வந்தோம், ஆனால் எங்களுடைய பாதரட்சை பழுதடையவில்லை, எங்களுடைய வஸ்திரம் பழுதா போகையில் தேவன் எங்களை அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலும் எங்களோடு கூட ஒரு காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் பெஷிபுக்காக காட்டினார். குறிப்பாக இந்த வசனத்தை காட்டினார். ஏசாயா, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். ஏசாயா 41வது அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரம் 14வது 15வது வசனம். ஏசாயா 44:14, ஏசாயா 41:14-15. இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 15வது வசனம் விதமாக சொல்லுகிறது, இதோ போர் அடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சிறு கூட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றால் யாருமே உங்களை கண்டுக்காத ஒரு நபராக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்ய போறாருண்டா, எங்களை உருவாக்க போகிறார். எதற்காக உருவாக்க போகிறாருண்டா, எங்களை போர் அடிப்பதற்கு. போர் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நெல், இந்த கோதுமைகளை அவர்கள் அறுவடை செய்து அதை அந்த தண்டிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக செய்கிற ஒரு இயந்திரம் தான் இந்த போரடிக்கிற இயந்திரம். அது சும்மா சாதாரண அந்த நெல் மணிகளே அல்ல, மலைகளையும் உடைக்கத்தக்கதாக தேவன் எங்களை உருவாக்குகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாங்கள் பயந்து போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து இருக்கலாம், 3 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்ததுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். புதிய அர்த்தங்களை, புதிய ஆரம்பங்களை தேவன் செய்ய போகிறார். ஆண்டவர் 3 காரியங்களை அவர் எங்கள் மத்தியிலே அவர் செய்ய போகிறார். ஒன்று, எங்களை புதிதாக்க போகிறார், எங்களை புதிதாக்க போகிறார், எங்களை தயார்படுத்த போகிறார், எங்களை அனல் மூட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4வது மாசத்திலே தேவன் திரும்ப எங்களை பலனடைய செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே 3 விஷயம். நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் எழும்ப போகிறோம், ஆண்டவருக்காக நாங்கள் பிரகாசிக்க போகிறோம், நாங்கள் ஆண்டவருக்காக மற்றவர்களை வழிநடத்த போகிறோம் என்ற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே தேவன் இந்த நாட்களிலே பல மாற்றங்களை எங்களுடைய சபை மக்கள் மத்தியிலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய வறுமைகளை தேவன் நீக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு புதிய வேலைகளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். எனவே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் உற்சாகமாக நாங்கள் இருப்போம். நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் இன்னும் நாங்கள் பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம், நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்புவது என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்புவது, எப்படி நாங்கள் பில்ட் பண்ணுவது, எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறது எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை என்றதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் இருக்கிறீங்க, பல ஆண்டுகளாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை 5 வருடம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருடம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த திரும்பி பார்க்குற பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, நான் 2011ஆம் ஆண்டு நான் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தேன். 2000 ஆண்டு நான் ஒரு பெரிய ஒரு ஜெப வீரனாக இருந்தேன். நான் ஆண்டவருக்காக நிறைய ஊழியங்களை நான் செய்தேன், ஆண்டவருக்காக நான் பிரயாசப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம்.
ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் என்ன நிலையோடு இருக்கிறீங்க? நாங்கள் இதை இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நாங்கள் ஃபியூச்சரில் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தது? ஆண்டவருக்காக நாங்கள் எவ்வளவு வேகமாக நாங்கள் ஓடினோம். ஆனால் இன்றைக்கு அந்த 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடின ஒரு காடி இன்றைக்கு 4 பேர் தள்ளிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கு? வெரி ஃபாஸ்ட்டாக போன ஒரு காடி, புது காடி. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே ஸ்லோ ஆயிட்டு, 3rd கியரில் போனாலும் ஃபர்ஸ்ட் கியரில் போகிற மாதிரி ஓட முடியாத நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்களை அப்படி ஓட முடியாதவர்களாக அல்ல, எங்களை இன்னும் வேகமாக ஓட செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை இன்னும் அதிவேகமாக ஓட செய்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் இன்றைக்கு நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், பழைய காலத்தில் நீங்கள் இன்னும் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய இருந்த வாழ்க்கையை விட தேவன் இந்த காலத்திலே தேவன் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறான். நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். வேதாகமத்தை நாங்கள் எடுப்போம். நீங்கள் அதே அதிகாரம் ஏசாயா 42வது அதிகாரம், ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 42:3. ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைட், எத்தனை பேர் மெழுகுதிரி பார்த்துருக்கீங்க? மெழுகுதிரி சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா காற்று அடிக்கிற பொழுது அது எப்படி எரியும்? காற்று அடிக்கிற பொழுது மெழுகுதிரி அப்படி அணைகிற மாதிரி இருக்கும். எல்லாவற்றும் எண்ணெய் இல்லாத விளக்கு எத்தனை பேர் நீங்க பாவச்சிருக்கீங்க? எண்ணெய் முடியுது அந்த நேரத்தில் குப்பி விளக்கு, அந்த விளக்கு, இந்த விளக்கு, நிறைய விளக்குகள் நாங்கள் வச்சிருந்திருப்போம். லாம்பு எண்ணெய் இல்லாட்டி எப்படி இருக்கும்? கடைசியாக 2 குப் குப் பண்ணாயிட்டு அப்படியே இல்லாம போயிடும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா? திரும்ப எங்களை ஃப்ரெஷ்ஷாக இன்னும் அதிக பிரகாசத்தோடு எரிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மங்கி போகிறதல்ல, எங்களை எரிய செய்ய போகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை, தம்முடைய அபிஷேகத்தை தேவன் திரும்ப தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க போகிறார். அது எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக இருக்காது, அது அசாதாரணமான காரியமாக இருக்கும். தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு வல்லமையை தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிறார். அதன் ஊடாக தேவன் என்ன செய்ய போகிறார்டா? எங்களை போரடிப்பதற்காக, அல்லாவிட்டால் எங்களை மற்றவர்களை உருவாக்குகிற ஒரு யந்திரமாக தேவன் எங்களை உருவாக்க போகிறார். எனவே நாங்கள் விசுவாசிப்போம், தேவன் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ரைட், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முதலாவது ஸ்லைடை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் 2 விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று எங்களை தேவன் வளர செய்ய போகிறார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி எப்படி வளருமோ அதே மாதிரி தேவன் எங்களை வளர வைக்க போகிறார். அதே மாதிரி 2வது நாங்கள் பார்க்குற ஒரு கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி ஆரம்பத்திலேருந்து கட்டுவார்களோ அதை கட்டி முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கும்? அது சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வளர செய்ய போகிறார். எங்களை உருவாக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கலாம். முதலாவது காரியம், இப்போ இந்த லென்த் சீசனாக இருக்கிறது. இயேசு எங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அடுத்த ஸ்லைடை நீங்கள் போடலாம். இந்த சிலுவை, இந்த காட்சியை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். இந்த சிலுவையிலே இருந்து 4 விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது அஸ்திபாரம். எங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட வேண்டும். 2வது நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீரியாக நாங்கள் இந்த காலத்தில் மாறப்போகிறோம். அதே மாதிரி நீங்கள் 3வது பார்க்கலாம், நாங்கள் சக
மற்ற எங்களுடைய சகோதரர்களோடு, எங்களுடைய சகோதரிகளோடு, நீங்கள் சபை விசுவாசிகளோடு கூட நாங்கள் ஐக்கியத்திலே நாங்கள் உருவாக்கப்பட போகிறோம், ஐக்கியப்பட போகிறோம். அதன் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும். மூன்றாவது, நாங்கள் தேவனுக்காக நாங்கள் சாட்சிகளாக, நான்காவது தேவனுக்காக நாங்கள் சாட்சிகளாக நாங்கள் மாறப்போகிறோம். முதலாவது விஷயம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் எப்படி கட்டப்படுவது, எப்படி நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்படுவது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் அடுத்த ஸ்லைட்டை நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். வேதாகம் கொண்டு வந்தால் நீங்கள் எடுத்து நீங்கள் திருப்பி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஓகே, ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 1வது சங்கீதம் வசனம் 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமே நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதியவர் விதமாக சொல்லுகிறார், நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற பொழுது அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். உலகத்தை படைத்த பிற்பாடு தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேதாகமம். நீங்கள் உங்களோட ஃபோனாக இருக்கலாம், அல்லாவிட்டா ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற பொழுது அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன செய்வார்கள்னா ஒரு பேப்பரில் எழுதி போட்டிருப்பாங்க, ஹட்டில் கொண்டு சொல்லுவார்கள் எப்படி இதை பயன்படுத்த முடியும், எப்படி இதை பயன்படுத்தலாம் என்று அதில் எழுதி போட்டிருக்கும். நாங்கள் அதை படித்து பார்த்தா நாங்கள் அதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதை எப்படி கலட்டுறது, எப்படி பூட்டுறது, எப்படி இதுக்கு உள்ளுக்கு போய் செட்டிங்கெல்லாம் பார்க்குறதுட்டு. ஆனால் அது தெரியாவிட்டால் எப்படி இருக்கும்? அதை உருவாக்கினவர் உங்களுக்கு ஒன்றையுமே கற்றுத்தராமல் இருந்தால், அல்லாவிட்டால் அதை உங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சிரமமாக இருக்கு. நீங்கள் தெரிஞ்ச ஆள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இன்றைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை படைத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் எல்லாவற்றையும் இதில் என்ன செய்திருக்கார்? எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு வேதாகமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? என்ன செய்கிறோம்? வேதாகமத்தை தலைக்கு கீழே வச்சு நாங்கள் படுத்திருக்கிறோம். ஆனால் தேவன் இதில் எல்லா காரியத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இது எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு மிக அஸ்திபாரமான, மிக வலிமையான, மிக பெருமதியான ஒன்றாக இந்த வேதாகமம் காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமத்தை அறிந்த மனிதருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாத, தேவனை கேள்விப்படாத மக்கள் கூட இந்த வேதாகமத்தை அறிந்து இந்த வார்த்தைகளை வாசித்ததுனால அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு நானும் நீங்களுமே உதாரணமாக இருக்கிறோம். மாறி இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க சந்தேகமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் எங்களை உருவாக்குகிறார். வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்குகிற பொழுது தேவன் எப்படி உருவாக்கினார்? சொல்ல 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 என்ன ஆயுது? உண்டாயிற்று. அதே வார்த்தை தான் இது. ஆனா இந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்க பயன்படுத்த தெரியாமல், அல்லாவிட்டால் இதை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாததுனால நாங்க இன்னும் என்ன செய்யல? எங்களுக்கான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களுக்கான வழிகாட்டலை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பல காலங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நாங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சிக்கல்களை, நிறைய போராட்டங்களை நீங்கள் பார்த்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எப்படி? இவர்கள் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள்,
ஐயோ மனிதர்கள் நம்பி இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வரக்கூடாது, ஓ இவர்கள் செய்த காரியங்கள் எனக்கு எதிரானது, பயங்கரமானது, துரோகம் செய்திருக்கிறார்கள் இப்படி என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்துட்டோம்னா நாங்கள் ஒரு மூளையை பார்த்து நாங்கள் இருந்துட்டு போவோம் என்று இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் அவருக்கு வேணும். அவர் உங்களை காண்கிறார், அவர் உங்களுக்கு காரியங்களை வச்சிருக்கிறார், உங்களுக்கான திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார். அதனால் இன்றைக்கு என்ன செய்துட்டோம்னா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களிடத்தில் எல்லா காரியம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, கர்த்தர் கற்றுக் கொடுத்ததான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அமர்ந்திருந்துட்டு நாங்கள் பேசாமல் போயிடும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் இன்றைக்கு எவ்வளவோ உயரத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் கூட இன்றைக்கு அமர்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் குந்தி இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் வேணாம் என்று சொல்லி இருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கள் மத்தியில் சர்வின் இருக்கிறார், இந்த நாட்டுடைய இராணுவம் ஆர்மி இல்லாமல் போயிட்டு அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை செய்யலை, எல்லாம் ரிசைன் பண்ணி போகிறாங்க. எப்படி இருக்கும்? இதை பக்கத்து நாடு கேள்விப்படுது. இன்னைக்கு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் உங்களை அமர்த்தி வைத்திருக்கிறான், உங்களை அடக்கி வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு போராட்டத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். சிலர் இதில் ஒரு பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜோனாவை போல வேறொரு திசையில நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய வேலை இருக்குது, எல்லாமே ஸ்டஃபாக இருக்குது. பாருங்க, எஜமானன் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்னென்ன காரியத்தை செய்யணும் என்று. ஆனால் இதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எடுத்து கபட்டில் எல்லாவற்றை தூக்கி எங்கே தூர போட்டுட்டு சபைக்கு வரும்போது மாத்திரம் நாங்கள் கொண்டு வரோம். அப்படி இருந்து நாங்கள் வாசிக்கிறதில்ல. எத்தனை பேர் நீங்கள் வேதாகமத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து முடிச்சிருக்கிறீங்க? 1 2 வேதாகமத்தை முழுமையாக நாங்கள் வாசித்திருக்கிறோம். எத்தனை வருடம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? புதியவர்கள் பரவாயில்ல, ஓ குட், வெரி குட். முதலாவது கேள்வி, நீங்கள் வேதாகமத்தை முழுவதுமாக படித்து முடிச்சிட்டீங்க. 2வது கேள்வி, எத்தனை தடவைகள் நீங்கள் படித்து முடித்து விட்டீர்கள்? உங்களுடைய கைகளில் இருக்கிற பைபிள் வேதாகமம் எத்தனை வருடமாக உங்களுடைய கையில் இருக்குது? அது எத்தனையாவது வேதாகமம்? ஆனால் உங்களுடைய மொபைல் ஃபோன் எத்தனையாவது ஃபோன் உங்களுடைய கையில் இருக்குது? இது ஆனால் நாங்கள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வேர்ஷன் முடிஞ்சோடனே இன்னொரு வேர்ஷன் வந்துகிட்டு இருக்கு, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இது எப்போ வரும், இதை எடுத்துட்டோம். ஆனால் வேதாகமத்தை நான் நினைக்கிறேன் இது என்னட்ட இருக்கிறது இது 5வது வேதாகமம். நாங்கள் அதை எப்படி நேசிக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம், அதில் தேடுகிறோமா? தாவீது சொல்லுகிறார், இதுக்குள்ள புதையல், இதுக்குள்ள நிறைய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இதை நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்க. ஒருவர் சொல்லுகிறார், ஒரு தேவ மனிதன், நீ இந்த வார்த்தையை நீ சுமந்தால் இந்த வார்த்தை என்ன செய்யுமா? உங்களை சுமந்து கொண்டு போகும். இன்னைக்கு ரைட், இப்படி கேட்போம், ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரமாவது வாசிக்கிறீங்களா? ஒரு வசனமாவது வாசிக்கிறீங்களா? தட்டி பார்க்குறீங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவம் மங்கிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு சபை மூடப்பட்டு கொண்டே போகிறது. ஸ்ட்ராங்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த வார்த்தையிலே மக்கள் கட்டப்படாமல் இருக்கிறார்கள். வார்த்தையிலே மக்கள் கட்டப்படாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்தை மக்கள் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காலங்களை நாங்கள் வேறு வழியிலே நாங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வளரணும். ஹல்லேலூயா, நீங்கள் வளரணும். உங்களை தேவன் உருவாக்க போகிறார். தேவன் உங்களை கொண்டு பெரிதான மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய கையிலே அவருடைய திட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்படி
உருவாக்கப் போகிறீர்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முதலிடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே வார்த்தை என்பது மிகவும் ஒரு வல்லமை உள்ள ஒன்றாக இருக்கிறது. அது பலமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிட்டு அவர் வருகிற பொழுது பிசாசு கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லுகளை. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயோ அப்படியா, எங்க கொண்டு வா. என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? பிசாசு இன்றைக்கு எங்களுக்கு கூட போராடுகிற பொழுது நாங்கள் வசனத்தின் மூலமாக அவனை தாக்குகிறோமா? ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிற பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய அந்த வார்த்தை தங்கி இருக்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். அப்படின்னா என் மனதுக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே நான் பாடமாக்கி வச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு வசனங்கள் உங்களுடைய மனதில் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது? சொல்லுவீங்களா ஒரு 2 வசனம்? அதுக்காக நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி அந்த சின்ன வசனங்களை பார்த்து தேடி எடுத்து பாடமாக்குறது இல்லை. வாயை திறக்கிற பொழுதே கெட்ட வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் வரணும். ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட மனிதர்களை தேவன் அவர் என்ன செய்யறார்? தூக்கிடுவார். அவங்களை கொண்டு தேவன் பெரிதான காரியங்களை செய்வதற்காக அவளை பயன்படுத்தினார். நான் இதில் 3 விஷயத்தை சொல்லிக்கிறேன். முதலாவது, நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. வாசிங்க பிரதர். இன்றைக்கு நாங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், கதை புத்தகங்கள். இப்போ இன்றைக்கு இல்லை, இப்போ முந்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஆளுங்கள்ட்ட கதை புத்தகம், மாயாவி, அது இது, விகடன், குமுதம் என்று சொல்லி புக்கில் வாசிப்பாங்க. ஒளிச்சு வாசிப்பார்கள், களவா போய் வாசிப்பார்கள், யாருக்கும் தெரியாமல் போய் வாசிப்பார்கள். எத்தனை பேர் கடிதம், லெட்டர்ஸ் பயன்படுத்துறீங்க? லெட்டர், கடிதங்கள் கொடுத்து யாருக்காவது பிடி பண்றீங்க? அது எப்படி நீங்க வாசிப்பீங்க? அந்த காதல் கடிதங்கள், அல்லாவிட்டால் உங்களுடைய உறவுகள் தூரத்தில் இருக்கிற பொழுது வந்தீங்க, அந்த கடிதங்களை நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா? அந்த அனுபவம் இருக்கு. அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இமெயில், வாட்ஸ்அப், அது இதுன்னு சொல்லி இன்றைக்கு இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். எங்களுடைய அப்பாவுடைய அண்ணா இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கிற பொழுது அவருடைய மகன் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை அப்பா ஒரு முறை மட்டும் வாசிக்க மாட்டேன், வேலை முடிஞ்சு வந்தா அந்த கடிதத்தை எடுத்து கொண்டாங்க திரும்ப வாசிப்பாங்க. சில கடிதங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எழுதும் பொழுதே கண்ணீர் அதில் விழுந்துருங்க, டொட்டாயிருக்கு, எழுத்து இப்படி இருக்கு. நான் இங்கே நலமுடன் இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற கடிதம். இன்றைக்கு நாங்கள் இதை எப்படி நேசிக்கிறோமா? சிலர் இதை எடுத்து என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு முறை வாசிக்கிற பொழுதும் கிஸ் பண்ணுவார்கள். ஏனெண்டா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த மென் ஃபெலோஷிப்பில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆக்சுவலாக நாங்களாம் உள்ளுக்கு இருக்க வேண்டிய ஆளுங்க, எங்க ஜெயிலில். ஆனால் அன்றைக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, அவருடைய லவ், அவருடைய அன்பு பயங்கரமானது. இது இல்லாவிட்டால் இன்றைக்கு எத்தனை பேர் இல்லை இந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். இதை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். இல்லாவிட்டால் நாங்கள்லாம் இதில் இருக்கிற நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க, தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு. ஆனால் ஆண்டவருடைய சிநேகம், நாங்கள் முதலாவது வேதாகமத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கணும். பக்கம் பக்கமாக நாங்கள் வாசிக்கணும். டைம் இருக்கும்போது நாங்கள் வேறதில்லை, உங்களோட சேர்த்து என்னையும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் வேறு காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம். 2வது, நாங்கள் தியானிப்போம், மெடிடேட் பண்ணுவோம். வேதாகமத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த காலப்பகுதியில், இந்த லென்த் சீசன், இந்த உபவாசத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் வளரப்போகிறோம். இதில் ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வரப்போகிறோம்.
ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள், மனஸ்தாபங்கள், சஞ்சலங்கள், நெருக்கங்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து சொன்ன காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏசாயா சொல்லுகிறார், உன்னுடைய தூசியை தட்டி விட்டு எழும்பு, திரும்ப எழும்பு ஆண்டவருக்காக. இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். எப்படி தியானிப்பது? உதாரணத்துக்கு 23வது சங்கீதம் நீங்க என்ன செய்யுங்க? அந்த கத்தர் என் மேப்பரா இருக்கிறான். கத்தர் காந்தனுடைய மேப்பரா இருக்கிறார். அவர் காந்தனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அந்த வசனத்தை நாங்கள் எங்களோட கூட நாங்கள் இணைச்சி அதை நாங்கள் தியானிக்க நாங்கள் பழகணும். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதை அப்படியே மைண்டில் பாடமாக்குங்க, மைண்டில் வைங்க. காடி ஓடிட்டு போகும்போதே அந்த வசனம் அதை குறித்து நீங்கள் தியானிங்க. அது என்ன செய்யும்னா உங்களுடைய சரீரத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களோட மைண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸ், ஓர்கன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களை ஜீவனாக்கும். ஒருவேளை நெகட்டிவான ஒரு காரியம் நடந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாரு இது சரி வராது, முடியாதுன்னு, நீங்கள் அது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற அந்த அனுபவம் இருக்கிற பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர், ஓ நான் பரம பரிகாரியாகிய கர்த்தர். அப்படியா? அப்படின்ற இந்த வியாதியை நீங்கள் எடுத்து போட முடியும். நீங்கள் அதை நினைக்கிற போது, சொல்லுகிற பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சுமித் விக்கில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் என்ன செய்தாருன்னா, ஒருவர் கூப்பிட்டாரா, எங்களுடைய வீட்டை நீங்கள் சாப்பிடுவாங்க அந்த டின்னருக்கு. அப்போ இவர் சாப்பிட போய் டேபிளில் இருக்கிற பொழுது அவருடைய பெண் விழுந்துட்டு, பேனை விழுந்தோன்னு இவர் குனிஞ்சு எடுத்திருக்கிற அந்த கூப்பிட்டவருடைய இன்வைட் பண்ணினவருடைய 2 காலுமே இல்லை. அப்போ இவர் பார்த்துட்டு இவருக்கு கவலை, ஏன் பேரா நான் இவ்வளோ கூப்பிட்டாங்க ஆனால் வெல்கம் பண்ணல, என்னை வந்து உள்ளுக்கு கூப்பிடலை என்று இவர் யோசிச்சிருக்காரு. இவர் என்னை எழும்பி கூப்பிடுன்னு. அப்போ இந்த பேனையை எடுக்கிற பொழுது அவர் பார்த்துருக்க, ஓ அவருக்கு 2 காலும் இல்லை. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னாராம், நீ உனக்கு அளவான 2 ஷூவை வாங்கிட்டு என்ன வந்து பாரு, என்ன செய், உனக்கு அளவான ஒரு ஷூவை வாங்கிட்டு 2 ஷூவை வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. இவர் போய் கடையில் 2 ஷூ, அவருக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஷூ, நல்ல நம்பரில் எடுத்துட்டு அவரை பார்க்க போகிறாராம். அவரை பார்க்க போகிற பொழுதே அவருடைய கால் வளர்ந்துட்டான். இது கேட்குறதுக்கு சும்மா புராண கதைகள் இல்லை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார், தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பொழுது தேவன் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை கனப்படுத்துவார், உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஏனென்றா உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை காரியங்களை செய்யும். ஏனென்றா இந்த வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாக கடவது, எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே அவர் உருவாக்கினார். 2வது நீங்கள் தியானம் பண்ணுங்க. தியானம் என்பது இந்த சொல்லுவார்கள், உதாரண கதை சொல்லுவார்கள், இந்த மலை மாடு எல்லாத்தையும் சாப்பிடுவான். நீங்கள் வாசிங்க, எல்லாத்தையுமே வேகமாக சாப்பிட்டுட்டு அது என்ன செய்யுமா, இரவிரவா போய் என்ன செய்யும், இரவிரா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சாப்பாடாக திரும்ப எடுத்து அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். 3வது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாசிக்கிற பொழுதே நீங்கள் மன்னிக்க வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தேண்டா நீங்கள் கேளுங்க ஆண்டவரத்தில், ஆண்டவரே இந்த வசனத்தில் இருந்து நான் ஏதாவது ஒன்று மன்னிக்க வேண்டுமா, யாரையாவது நான் காயப்படுத்தியிருந்த அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, அல்லாவிட்டால் எனக்கான வாக்கு தத்தம் இதில் இருக்கிறதா, அல்லாவிட்டால் நான் விட்டுவிட வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறா. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆனால் நீங்கள் இதைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, இதைக்கு ஒபே பண்ணுகிற பொழுது, நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்பியாசப்படுத்தணும். நாங்கள் வெறுமனே ஒரு காரியத்தை நாங்கள் வாசித்து விட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அப்பியாசப்படுத்துங்க, அதை நீங்கள் அனுபவித்து அதை செயற்படுத்த நீங்கள் பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு
மரத்தை கொடுத்திருக்கேன். அதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேல வசனம் சொல்லுகிறது, நீ துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர். நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த வசனத்தை வாசிச்சுட்டு திரும்ப போய் நீங்க துன்மார்க்கரோட இருந்தீங்கன்னா வேலை இல்லை. sorry.com. ஆனா நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவனுடைய வார்த்தையில நீங்க வருகிற பொழுது என்ன நடக்குதுண்டா, நீர்க்கால்களின் ஓரமா, இந்த பிக்சரை பாருங்க, அதுல ஒரு மரம் இருக்குது. இதுக்கு சீசன் இல்லை. தூரியானுக்கு சீசன் இருக்குது. ஆனா இதுக்கு சீசன் இல்லை. எப்பயுமே என்ன செய்யுமா, கனி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கும். அதனுடைய வேர்கள் வேலை செய்துக்கிட்டே இருக்கு. எப்பொழுதுமே அது அசையாது, அது விழுந்து போகாது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில நீங்க இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற பொழுது தேவன் உங்களுடைய வறுமைகளை எடுத்து போடணும், உங்களுடைய வியாதிகளை எடுத்து போடணும், உங்களுடைய தரித்திரங்களை எடுத்து போடணும். அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஒன்று, என்ன மிஸ்டேக்? எங்களில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு காது கேட்க இல்லை, ஒரு பக்கம் காது, என்ன செய்வீங்க? காது கேட்கல, ஓகே பரவாயில்ல, இந்த காதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண என்ன செய்வீங்க? ஓடிடும் டாக்டர், அப்பாயின்மெண்ட் போட்டு, காது கேட்குது இல்லை, வட்டியாவது என்ன செஞ்சிருங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முன்னேற்றங்கள் இதுகள் இல்லாமல் இருக்கிறத நாங்கள் சிந்திப்போம். ஏதாவது ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விட வேண்டியது இருக்குதா? நாங்கள் ஆட் பண்ண வேண்டிய காரியம் இதுக்கா? யாரையாவது நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? யாருக்காவது ஏதாவது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வீட்டில் இருக்கும், புத்தகங்கள், சட்டி, பானை, அது இது வேற யாக்கடையாக இருக்கும், கொடுத்துருங்க. எனவே ஆண்டவர் பேசுவார், இந்த விஷயத்தை விட்டுரு, இந்த காரியத்தை விட்டுரு, அடிக்கடி தொண்ணு பேசிக்கிட்டு இருக்காத, கெட்ட வார்த்தைகளை பேசாத, ஸ்டாப் பண்ணிரு என்று பொழுது நாங்கள் அதை விடுகிற பொழுது அது என்ன செய்யுமாம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது போல சீசன் இல்லை, அதுக்கு எப்பயுமே அது கனி கொடுக்கும். இலை உதிர்ற காலம் இருக்காது. சின்ன சின்ன போராட்டங்கள், சிக்கல்கள் வந்தாலும் தேவன் அதை மேற்கொள்வதற்கான பலனை, சக்தியை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம், ஜெபம். ஜெபம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள். 5 to 7 நிமிஷத்துக்குள்ள தான் ஜெபிக்கின்ற ஜெபம் இருக்குதான். 7 to 5 நிமிஷம், 5 to 7. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய வேத தியானம் எப்படி இருக்கிறது? இரண்டாவது, ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபம் என்பது என்னது? தேவனோடு நாங்கள் பேசுகிற காரியம். வார்த்தை என்பது தேவன் எங்களோடு கூட பேசுகிறது. ஜெபம் தேவனோடு கூட நாங்கள் பேசுகிற ஒரு விஷயம், அவரோடு கூட உறவாடுகிற, அவரோடு கூட ஒன்றித்திருக்கிற ஒரு நல்ல நேரம் தான் இந்த ஜெபம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் என்பது வல்லமை உள்ளது. வார்த்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தையோடு கூட நீங்க ஜெபத்திலே நீங்கள் தரிக்கிற பொழுது, ஜெபத்திலே நீங்க இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த ஜெபம் உங்களுடைய குடும்பத்தை மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய தேசத்தை மாற்றும், உங்களுடைய சபையை மாற்றும். நான் ஒரு காரியத்தை இந்த கால பகுதியில் நான் பார்க்கிறேன். நாங்கள் எவ்வளவுக்கு ஜெபத்தை அதிகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். தூக்கம் வருதா? இந்த பைபிள், இந்த ஜெபம் இதெல்லாம் பேசும்போது அப்பா வருதா? நல்ல கொஞ்சம் இதா பேசுங்க பிரதர். ஹல்லேலூயா. கையை வேத்துங்க. இருக்கிறீங்களா? முழிச்சிருக்கீங்களா? நான் சொல்லுவேன்,
எங்களுக்கு நிறைய பேர் இருக்கணும்ன்றது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அற்புதத்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. எங்க அற்புதம் நடக்குது, அது செழிப்புக்கு பின்னால ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. தேவைதான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலம், நீண்ட காலம் ஒரு இடத்துல சபையில இருக்க மாட்டாங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் 6 மாசம் ஆண்டவரோட, 1 வருஷம் வெளியில துன்மார்க்கமான ஜீவியம். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு நீங்க திரும்ப திரும்ப நீங்க இப்படி போறதும் வாரதும் இருந்தீங்கன்னா, அந்த காகம் மாதிரி, பேழையில இருந்து போன மாதிரி, உங்களை பத்தி திரும்ப எழுதப்பட மாட்டாது. அந்த காகம், போன காகத்தை பற்றி எழுதப்படையில. உங்களுக்கென்று ஒரு சாப்டர், உங்களுக்கென்று ஒரு காரியத்தை தேவன் நியமிக்க வேண்டுமா? நீங்கள் மரித்தும் நீங்கள் பேசுகிற ஒரு நபராக நீங்கள் வாழ வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறுவோம். உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறுவோம். தேவன் அந்த நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த கால பகுதியிலே நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கூட்ட போகிறோம். எங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுது நாங்கள் முதலாவது தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேவனை ஆராதிங்க. நல்ல பாடல்களை பாடி நீங்கள் துதியுங்க. அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தனியாக இருக்கிற பொழுது, காடியில் போகிற பொழுது, உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் தேவனை நீங்கள் ஆராதியுங்கள். அதே நேரத்தில் அவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதியுங்க, அவரை ப்ரைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளை அவருக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் அதன் மூலமாக தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு சிலருடைய ஜெபங்கள் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா சிலருடைய ஜெபங்கள் கம்ப்ளைனாக இருக்கும். ஆண்டவரே அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. 2 பேர் ஜெபிக்கிறதுக்காக போறார்கள். எங்க? ஜெபாலயத்துக்கு. ஒன்று வந்து பரிசேயன், இன்னொருவர் ஆயக்காரன். பரிசேயன் இருந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் கள்ளன், திருடன், களவாணி, கொள்ளையடிக்கிறவன், விபச்சாரக்காரன், இவனை மாதிரியெல்லாம் இல்லாதமா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்றுட்டு விட்டுறலாம். ஆனால் அவன் சொல்கிறார், இந்த பக்கத்தில் இருக்கான இந்தவன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கானே இவன், இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் இப்படி தான் இருக்கு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. ஜெபத்தை நாங்கள் மாற்றுவோம். ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க, அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை நீங்கள் அறிந்து பிடிச்சிருக்கீங்க? நீங்க ஜெபத்துக்கு போகிற பொழுது உங்களுடைய கண்ணீரினால் அந்த இடம் நனைகிற மாதிரி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அந்த பிரசன்னத்தை உணர்கிற பொழுது எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள்? அது நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க அனுபவிக்க முடியாத ஒன்று அவருடைய ஜெபம், அவருடைய சமூகம். நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஒரு டைமை நீங்க சொல்லிட்டா வச்சிருங்க, இந்த டைம் ஆண்டவரை நாம சந்திக்கிறதுக்கு வந்துடும். எப்படியா ஜெபிக்க பாருங்க. அது கடினமாக இருக்கும், பிசாசு விட மாட்டான். நீங்க பைபிள் வாசிக்க வலிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல நித்திரை வரும். நீங்க ஜெபிக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்கடா பெரிய பிரச்சனை வரும், இடமே கிடைக்காது, போராட்டமாக இருக்கும். அப்பத்தான் ஏதாவது ஒரு சண்டை ஒன்று வரும். விடாதீங்க, போங்க, ஜெபிக்க போங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது நாங்கள் வேகமாக நாங்கள் போவோம். 3வது விஷயம் நாங்கள் பார்த்தோம்,
விசுவாசிகளுடன் நாங்கள் ஐக்கியப்படுவோம், மற்றவர்களுடன் நாங்கள் ஐக்கியப்படுவோம். சங்கீதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இதில் இருக்கிறோம், ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எந்த சாதி வேற்றுமைகளும் இல்லை. அவர் அந்த சாதி, இவர் இந்த சாதி, இவர் கஷ்டப்பட்டவர், இவர் அங்கே பிபிஆர்லேருந்து வார, இவர் நல்ல காடி வச்சிருக்கிறார் இல்லை. நாங்கள் இதில் இருக்கிற எல்லாருமே ஒரே சகோதரர், ஒரே குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே யாருமே வேற்றுமையாகவோ, அவர் கலர் குறைவாக இருக்கிறார், இவர் கலர் கூடவா இருக்கிறார், அவங்களோட பல்லு சரியில்லை, இவங்களோட மூஞ்சி சரியில்லை இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஜூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். புதிதாக வந்திருக்கிறாங்கன்ட்டு அவங்கள போய் நீங்கள் விசாரிங்க, அவங்களுக்கு கை கொடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மெந்தோர், ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற ஒரு நபரை நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் கணக்கொப்புவீங்க மற்றவங்களுக்கு. கண்ட மாதிரி என்ற வாழ்க்கை நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி என்ற மாதிரி என்னை பற்றி யாரும் கணக்கு கேட்கக்கூடாது இல்லை. ஒருவருக்கு நீங்கள் கணக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஐயா இப்படி இப்படி இருக்குது, எப்படி இதை மாற்றுவது, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் தேடுங்க. சேர்ந்து ஜெபியுங்கள். சகோதர சகோதரிகள் சேர்ந்து ஒரு குழுவாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லாவிட்டால் ஒரு டைமை கொடுத்து வாங்க இடத்துக்கு நாங்கள் ஜெபிப்போம், ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவன் அசைவுகளை ஏற்படுத்துவார். ஒருவேளை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நெருக்கங்களை நீங்கள் சந்திக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அவர்களோடு நீங்கள் இணைஞ்சிங்க, ஷேர் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, மல்கியாவிலே சொல்லுகிறார், 2 பேர் பேசுகிற விஷயத்தை குறித்து தேவன் என்ன செய்கிறாரா, கவனித்து கொண்டிருக்கிறார். என்னத்தை நீங்க பேசுறீங்க? 2 விசுவாசிகள் சேர்ந்துட்டா ஒரு பாஸ்டரை போட்டு தாக்குவாங்க. 2 லோயர்ஸ் சேர்ந்துட்டா, 2 டாக்டர் சேர்ந்துட்டா அப்படி அல்ல. நீங்கள் 2 பேர் சேர்க்கிற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? மற்றவர்களை போட்டு நாங்கள் தாக்கி அடிக்கக்கூடாது. ஆண்டவருக்காக காரியங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். இறுதியாக நாங்கள் பார்க்கலாம், இயேசுவுக்காக நாங்கள் இந்த நாட்களில் சீஷனாக இருக்கணும். வெறும் பக்தனாக, வெறும் வந்து நாக்காளியை சூடாக்கிட்டு போகிற ஆக்கெலாம் நாங்கள் இருக்கக்கூடாது. ஓகேயா? நிறைய வேலை இருக்குது. ஆனால் எங்களுடைய கேரக்டரை நாங்கள் மாற்றணும். எங்களுடைய கேரக்டரை மாற்றணும். 12 சீஷர்கள், ஒரு ஆள் அவுட் ஆகிட்டார். 11 பேர் இயேசுவோட வந்தாங்க, அவரோட தூங்கினாங்க, அவரோட சாப்பிட்டாங்க, அவரோட பிரயாணம் பண்ணினாங்க. ஆண்டவர் அவர்களை ஞாபகத்தில் வச்சிருந்தார். பெந்தகோஸ்தேங்கிற நாள் வருகிற பொழுது பயங்கரமாக தேவன் அவர்களை கொண்டு பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அடையாளங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். பிரியமான தேவனுடைய ஜனமே, சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, ஆண்டவர் எங்களை இந்த காலத்திலே எழும்பும்படியாக எங்களை உந்தி தள்ளுகிறார். நாங்கள் இயேசுவுக்கு இந்த நாட்களிலே நல்ல ஒரு சீஷனாக இருப்போம். முழுமையாக இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். வேதத்தினூடாக அவரோடு பேசுவதன் நிமித்தமாக. அதே போல நாங்கள் பார்க்கலாம், நல்ல உறவை தேவனோடு ஏற்படுத்துங்க. எதென்றாலும் நீங்கள் ஜெபியுங்க, எங்கே போகிறதாலும் ஜெபியுங்க. சொல்லுங்க, இயேசுவே நீங்கள் என்னோட வாங்க, ஆவியானவரை நீங்கள் என்னோடு வாங்க என்று நீங்கள் சொல்லுங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துங்க. இந்த காலப்பகுதியிலே மற்றவர்களுக்கு இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இயேசுவை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், நாங்கள் செத்து போன பிற்பாடு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் பரலோகம் போயிடுவேன், நான் பரலோகத்தில் நான் சந்திப்பேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனை பேர்? நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க, ஐயா நாங்கள் அறிஞ்சு கொண்ட ஒரு நல்ல விஷயத்தை நான் உன்னோட ஷேர் பண்ண போகிறேன், உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இதை நீ பயன்படுத்தி பாரு, இப்படி என்று சும்மா நோமலாக சொல்லிட்டு வாங்க. அவன், நான் ஒரு சாட்சி ஒன்று நான் சொல்லி நான் இதோட நான் நிறைவு செய்கிறேன். எங்களுடைய பெரியம்மா, அவருடைய பேர் பாப்பா. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இயேசுவை பற்றி போய் சொல்லுவாங்க, மொக்குத்தனமாக சொல்லுவாங்க.
சும்மா சாதாரணமாக அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்ட்டு அவங்க படிக்கல. இவங்க போய் ஒரு கிராமத்தில் சொல்லிட்டு வந்துட்டாங்க, அவர் மீன் பிடிக்க போகிறார். ஒரு நாள் அவர் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, அந்த இன்றைக்கு வந்து வானிலை மோசமாக இருக்கும், நீங்கள் யாரும் கடலுக்கு போக வேணான்னு. இவர் கடலுக்கு போயிட்டார். இவர் வந்து இந்த இந்து சகோதரன். கடல் கொந்தளிக்கிறது. அவருடைய போட் என்ன செய்யணும், பிறண்டுட்டு கடல். இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் தனியே போயிருக்கிறார், குடும்ப கஷ்டத்து நிமித்தமாய். இவர் கூப்பிடுகிறார், அவர் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம், ஐயோ நீங்கள் வந்து காப்பாற்றுங்க. ஒரு ஆன்சரும் இல்லை. கடைசியாக அவருக்கு இயேசுவென்று கூட அவருக்கு தெரியலை. அவர் சொல்லுகிறார், பாப்பாக்கா சொன்ன அந்த கடவுள் என்னை காப்பாத்து என்று சொல்கிறார். அவர் சொல்லி முடிக்க ஒரு மின்னல் வந்து அந்த அவர் போட் இருந்த இடத்துல அந்த மின்னல் ஒன்று தாக்கியான். அப்போ என்ன இது பயங்கர பிரகாசமாக இருக்குதுன்ட்டு அந்த நேவி வேகமாக அந்த போட்டை கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த போட்டுக்கிட்ட தங்களுடைய படகை கொண்டு வந்து பார்க்குற பொழுது ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். உடனே தூக்கி அந்த நேவி கரைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆபத்தில் இருக்கிற பொழுது அவங்களுக்கு தெரியலை, ஜெயிலில் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க மரணத்தின் கடைசி விளிம்பில் இருக்கிற பொழுது அவளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தின அந்த இயேசு அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லிடுங்க. எனவே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாங்கள் இந்த 3 விரல் நாங்கள் எப்படி எடுப்போம். எல்லாரும் எழுப்பி நின்று இந்த உங்களுடைய வலது கையில் இருக்கிற 3 விரலை நீங்கள் எப்படி பாருங்க, அதை நல்லா இப்படி பாருங்க. பார்த்து சொல்ல போகிறோம், நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிப்பேன். நீங்கள் இது வந்து சும்மா சொல்ல வேணாம், முடியுமென்றா சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன். படியா பாருங்க, சிசிடிவி இங்கே இருக்குது, ஆனால் அதை விட தேவன் பெரியவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையாக நாங்கள் தேடுகிற பொழுது தேவன் காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே தேவன் ஃபைனலாக ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறார். அதுக்கு நீங்கள் தேவை. உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிறார். நீங்கள் மூளையில் குந்தி இருந்துட்டு போகிறதுக்காக அல்ல. உங்களுக்குள்ள பெரிய ஒரு அபிஷேகம் இருக்குது, பெரிய ஒரு அழைப்பு இருக்குயா. அது சாதாரணமானதில்லை. அது பார்க்குறவங்க உங்களை பார்த்தா, ஓ இவன் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்குது, இவனுக்கு என்ன தெரியுமன்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பார்க்குற பொழுது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பார்க்கிறார். நான் சொல்லுகிற பொழுதே ஒரு புல்லரிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை பார்க்கிறார். நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி கொஞ்சம் நேரம் நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்களா? நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அந்நிய பாசை தெரிந்தவர்கள் நாங்கள் பேசி அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா, சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா, அக்கினியின் அளவு